ஒரு ஸ்ட்ரெயிட் கொஸ்டின், 350 கோடி ஸ்கேம் அப்படின்னு உங்க மேல ஒரு பலத்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அது என்ன விஷயம்? எனக்கு 2010 ஒன்றுமே இல்லை. அம்மா தான் போஸ்ட் கொடுத்தாங்க. படிப்படியாக அரசியல் படிப்படியாக தான் வந்தேன். அப்புறம் 5 ஆண்டு காலம் அம்மா பாட்டு எனக்கு 2011 எஸ்எஸ்குல ஒன்றியத்தில் கவுன்சிலராக போட்டி வைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாங்க. நிறைய பேர் அரசியலுக்கு எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டால் நான் வந்து இந்த சமூகத்துக்கு சேவை செய்யறதுக்காக வந்தேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அரசியலுக்கு எதுக்காக? அரசியல் பண்ணோன்னு தான் வந்தேன். கண்டிப்பாக நிச்சயம் அது என்னது அப்போ அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அதிகாரம் இருந்தால் மட்டும்தான். ஒரு மோர் வியாபாரியினுடைய மகனாக இருந்து நீங்கள் எம்எல்ஏவாக உயர்ந்திருக்கிற அந்த உயரம் இருக்குல்ல, சொல்லியிருக்காரு, கஷ்டப்பட்டு கத்தாழ கிழங்கு சாப்பிட்டு காலமெல்லாம் இருக்குதா, அப்படி கஷ்டப்பட்டு வந்த குடும்பம் சொல்லுவார். எந்த மகன் உயரத்தை எட்டுவார் நான் எப்பயும் நினைப்பேன்னா, அப்பாவை பற்றி பேசுகிறப்பெல்லாம் இதயம் நிகழ்ந்து யார் கண்கள்ல இருந்து கண்ணீர் துளிகள் வருதோ அந்த மகன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்காக அதான் நான் நினைக்கிறேன். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கு நிற்கிறாங்க. உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தவர் மீண்டும் உங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்க அறிவித்த திரு KR ஜெயராமன் அவர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறார். சிங்காநல்லூர்ல வேட்புமனு தாக்கல் செய்த பிறகே உறுதி. அண்ணன் ஏன் பிரச்சாரம் பண்றாரு கூட தெரியல. மக்களுக்கு நன்றி தான் சொல்லணும். ஜனநாயகத்துல எப்பொழுதுமே ஜெயித்து விட்டோம் என்கின்ற ஆணவமும் கர்வமும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது என்பதற்கு ஒரு இலக்கணமாக நம்முடைய அண்ணன் சிங்கையினுடைய ஜெயராமன் இருக்கிறார். இந்த தொகுதியில எந்த சந்தில என்ன இருக்குது, எந்த பிரச்சனை மக்களுக்கு இருக்குது என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கவுன்சிலர் போல, ஒரு மண்டல தலைவர் போல இன்றைக்கு அதை விட ஒருபடி மேலாக எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருந்தால் அது எனக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக எனக்கு மறுவரை விதம் மீன்மாரி வந்து மறுவரை எனக்குள்ளே ஏற்பட்டு சரி வாழ்க்கையில் வாழ்நாள் வச்சு பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் தப்போரிட்டா ஆண்டவனை கொடுக்குற இடத்துல வச்சுருக்கான். இருக்க வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியுமோ யாருக்கும் சின்னது கூட பண்ணிட்டு போகிறது என் வாழ்நாள். அது எப்படி ஈஸி அப்ரோச்சபிள் எம்எல்ஏவாக இருக்கீங்க? ஈஸியாக அப்ரோச்சபிள் இருக்க வேண்டியது எம்எல்ஏ என்னவா இருக்கு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஈரோடு மகேஷ். தமிழகத்தினுடைய தேர்தல் களம் பரபரப்பாக இருக்குது. சிங்காநல்லூர் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற மரியாதைக்குரிய KR ஜெயராமன் அவர்கள் ஒரு போய் மீட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். சார் வணக்கம். சார் சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீ நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். உங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி கேட்குறப்ப ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மோர் வியாபாரியினுடைய மகனாக இருந்து இன்னைக்கு எம்எல்ஏவாக உயர்ந்திருக்கிற அந்த உயரம் இருக்குல்ல, அன்பிலீவபிள். அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். சார், எனது தந்தை விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். சரி. சுதந்திரத்துக்கு முன்னாடியே பூமி ஆடு மாடெலாம் வச்சுருப்பாங்க. சரிங்க. என்கிட்ட சொல்லுவார், மோர் பால் வெண்ணெய் இதெல்லாம் கொண்டு போய் தலையிலேயே சமந்துட்டு இங்கேருந்து நடந்த போனப்போம். சரிங்க. பஸ் வசதியெல்லாம் இருக்காது. மோர் கொண்டு போய் விற்றுட்டு தயிர் வெண்ணெயில் விற்றுட்டு 8 அணா கிடைக்கி அந்த 8 அணா வாங்கிட்டு இருந்த சாப்பாடு கட்டி வேணும்னு அந்த மாதிரி இருந்து மானாவாரி பூமி தான். சரிங்க. அப்போ பெருசாகும்போது 15, 18, 20 வயசு ஆகும்போது அப்போ பெருசாகும்போது விவசாயம் பார்த்துட்டு மில் தொழிலாளியாக மில் வேலைக்கு போகிறாரு. மில் வேலைக்கு போகும்போது அப்பாவுக்கு இடையில என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி ஜோசி மேலே பார்ப்பாங்க, வாட்டர் டிவைனின்ட்டு போர்வெல் பார்க்குறக்கு நீரோட்டம் பார்ப்பாங்க. மில்லுங்கிற 3 ஷிஃப்ட், ஒரு ஷிஃப்ட்டில் 3 ஷிஃப்ட்டு. ஓகே. போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வருவார், 12 மணிக்கு ஒரு ஷிஃப்ட் இருக்குது, 11 மணிக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு போயிடுவார். ஓகே. காலையில் 7 மணிக்கு வருவார். வரும்போது வீட்டில் 4 பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த வாட்டர் டிவைனிங் பார்க்குறது தண்ணி ஜோசி மாதிரி கூப்பிட்டு போகிறதுக்கு. மில்லு வேலைக்கு ஒரு சைடு போகணும், ஒரு சைடு மக்கள் அன்புல கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா இதுதான் காசுன்னு கேட்டு வாங்குறதில்ல. இடையில விவசாயம் பார்ப்பார். அவரே போய் அறுபது கொண்டுவார். மானாவாரி விவசாயம் தான். சோளம் போடுற இடத்துக்கு சோளம் போடுவாங்க, கடலை போடுற இடத்துக்கு கடலை போடுவாங்க. இன்றைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. மாட்டை வச்சுட்டு பாலை கறந்து ஊற்றிட்டு இதுதான் அப்படித்தான். மில் தொழில் ஆன பின்னாடி தான் கொஞ்சம் அளவுக்கு பெருமூச்சு விட முடிஞ்சுது. என்ன சொல்லியிருக்காரு, கஷ்டப்பட்டு கத்தாழ கிழங்கு சாப்பிட்டு காலமெல்லாம் இருக்கிறா, அப்படி கஷ்டப்பட்டு வந்த குடும்பம் சொல்லுவார். ஒரு எந்த மகன் உயரத்தை எட்டுவார் நான் எப்பயும் நினைப்பேன்னா, அப்பாவை பத்தி பேசுறப்பெல்லாம் இதயம் நிகழ்ந்து யார் கண்கள்ல இருந்து கண்ணீர் துளிகள் வருதோ அந்த மகன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்காக அதான் நான் நினைக்கிறேன். எப்போ எனக்கு ஏதாச்சும் நான் போய் சோர்ந்து உட்காரும்போது ஒரே வார்த்தை சொல்லுவார், என்னங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் போட அப்படிம்பார், தோலை தட்டி. இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு நான் எங்கள் அப்பா 2017 இருந்தால் கூட ஒவ்வொரு ஆண்டு செய்தித்தாளில் வருஷம் இரங்கல் போடுவேன். கண்ணீர் அஞ்சலி போடும்போது அந்த ஒத்தைவாடி போஸ்தான் போடுவேன். அப்படியா? இன்னைக்கு எப்படித்தான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் தோலை தட்டி கொடுப்பார். அரசியல்லையுமே தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி அரசியலையும் சரி
இந்த எம்எல்ஏ பதவி வர்றதோ ஒரு உள்ளாட்சியில் ஒரு பதவி வர்றதோ மிக கடுமையான போட்டி. தொழில் கூட பண்ணி வந்துடலாம். அரசியலுங்கிறது போகிற வகை எல்லாமே சந்தனமால சால்வி விழுகாது. சில விமர்சனங்கள் வரும், நிறைய இடத்துல விமர்சனங்கள் வரும். நீ கவுன்சிலர் ஆகிட்டா வந்தையா போனையா, எல்லாத்துக்கும் கல்லாம் பண்ணிட முடியாது, 5 பேர் வராமல் இருக்காது. நம்ம கிட்ட என்ன கவனத்துக்கு வருதோ நம்ம போய் பார்க்குற இடத்துல ஒரு 4 விஷயத்தை சொன்னால் 2 விஷயத்தை அந்த நாளில் பண்ணி கொடுக்க முடியும். படிப்படியாக தான் பண்ண முடியும். எல்லா விமர்சனத்தையும் தாங்கிக்கிற சக்தி வந்து தாண்டி அது அம்மா இருக்கும் போதெல்லாம், எங்கள் கட்சியில் அம்மா இருக்கும் போதெல்லாம் எனக்கு 2010 ஒன்றுமே இல்லை. அம்மா தான் போஸ்ட் கொடுத்தாங்க. படிப்படியாக தான் அரசியல் படிப்படியாக தான் வந்தேன். ஒரு ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவராக இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் 5 ஆண்டு காலம் அம்மா பாட்டு எனக்கு 2011 எஸ்எஸ்குல ஒன்றியத்தில் கவுன்சிலராக போட்டி வரக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் 2006 திமுக ஆட்சின்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சி அப்போ சேர்மனாக கூடிய வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. அப்போ தான் எனக்கு ஒரு இது, சரி நம்மளுக்கு இந்த நிலைமைக்கு வந்துக்குன்னா இன்றைக்கி எதிர்கட்சியில் சேர்மனாக இருக்குன்னா நம்ம சர்வீஸ் கரெக்டாக வந்துட்டு 5 வருஷம் தொடர்ந்து நல்லா பண்ண பின்னாடி எங்கள் கிராமம் அந்த ஃபஸ்ட் கிராம பஞ்சாயத்தை, அதனால தான் ஒன்றிய துணை பெருந்தலைவர் இருந்தேன். அதுக்கு பின்னாடி மாநகராட்சியை தரம் வைக்கிட்டாங்க விளாங்குறிச்சியில். மாநகராட்சி தரம் வைக்கும் போது நான் மாமன்ற உறுப்பினராக போட்டி போடக்கூடிய வாய்ப்பை அம்மா எனக்கு மீண்டும் கொடுத்தாங்க. இந்த 100 வார்டுலேயும் அதிகமான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சேன். அப்போ எனக்கு ஒரு மனநிறைவு. கரெக்டான வழியில் போயிட்டு இருக்கோம், மக்களுக்கு கரெக்டாக பண்ணுறோம். மக்களுக்கு சேவை செய்யணும்னா அதிகாரம் தான் பண்ண முடியும். இப்போ என் கேள்வி அதுக்கு தான், அதான் கேள்வியாக இருந்துச்சுங்கண்ணா. அரசியலுக்கு எதுக்காக வந்தீங்கன்னா நானும் கேட்கணும்னு நினச்சேன். நிறைய பேர் அரசியலுக்கு எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டால் நான் வந்து இந்த சமூகத்துக்கு சேவை செய்யறதுக்காக வந்தேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அரசியலுக்கு எதுக்காக வந்தீங்க? அரசியல் பண்ணணுன்னு தான் வந்தேன். கண்டிப்பாக நிச்சயம் அதில் என்னது அப்போஸ் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அரசியல் பண்ணினா அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் மக்களுடைய திட்டங்களையோ மக்களுடைய உண்டான அடிப்படை தேவைகளையோ பூர்த்தி செய்ய முடியும். இல்லைன்னா நானும் ஒரு பெட்டிஷன் எடுத்துகிட்டு கலெக்டர் ஆஃபீஸு கமிஷனர் போட்டால் பொதுமக்களை கூட போய் பெட்டிஷன் தான் கொடுத்துருக்கேன். அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் அவங்க நிறைவேற்ற முடியும். இன்னும் லோக்கல் பாடியிலேருந்து வந்ததுனால படிப்படியாக அதிகாரம் இருந்தால் மட்டும் தான் நிறைவேற்ற முடியும். இப்போ அரசியல் பண்ணி தான் ஆகணும். அரசியல் பண்ணுறது தான். நம்ம குறை சொல்கிற இடத்துல இருக்கோமா, தீர்வு சொல்கிற இடத்துல இருக்கோமா, அது நாம தான் முடிவு பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த கோவிட் சமயத்தில் நீங்கள் உங்களை நேசிக்கிற மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு நீங்கள் வந்து மளிகை பொருள் கொடுத்துருக்கீங்க. பதவியிலிருந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருக்காருங்க பண்ணுறாருங்க அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை அப்போ அதனால் கேட்குறேன். நிச்சயமாக 2016 போது எனக்கு உடல்நல சரியில்லாமல் போய் ஸ்டண்ட் அது நினச்சிட்டு இருந்து திருப்பி 2017 ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய சொல்லியாச்சு. இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக எனக்கு மறுபிறவி உண்மையிலுமே அது வந்து மறுபிறவி எனக்குள்ளே ஏற்பட்ட இம்ப்ரெஷன் வாழ்க்கையில் வாழ பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் தப்போரிட்ட ஆண்டவனை கொடுக்குற இடத்துல வச்சுருக்கா. கொண்டு போகிற கொண்டுமே கிடையாது. மனுஷனாக பிறந்தா வாழ்க்கையில் 3 தான் நிச்சயம். ஒன்று டெய்லி சாப்பிட்டாகணும், 4 வேளை சாப்பிடாம 5 வேளை சாப்பிட்டாகணும். இன்னொன்று உறக்கம், கண்டிப்பாக உறங்கி ஆகணும். இன்னொன்று மனிதனுக்கு ஒரு நாள் நிச்சயிக்கப்பட்டது மரணம். இந்த 3ஐயும் நான் உணர்ந்துட்டேன். போதும் எனக்கு ஆயுள் அதே போதும். என்ன இருக்க வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியுமோ யாருக்கு சின்னதும் கூட இல்லாமல் பண்ணிட்டு போகிறது என் வாழ்நாள் லட்சியம். அதாவது வழியில் இருந்து தான் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வழியில் இருந்து தான் இந்த வழியே பிறந்திருக்கு. ஆனால் அந்த 80,000 குடும்பங்களோட சந்தோஷத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு? இல்லை, அப்போ நான் போய் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து ஜாதியோ மதங்களையோ கட்சியோ யாரையும் பார்க்கல. அப்போ தமிழ்நாட்டில் கடையெல்லாம் க்ளோஸ், பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமம். கர்நாடகா, ஆந்திரா, அங்கே கடலையெல்லாம் அங்கே தான் கிடைக்கும். பல்க் அங்கேருந்து எடுத்து அதை கொண்டு வந்து கல்யாண மண்டபத்தில் வச்சு பேக்கிங் பண்ணி சாதாரண வேலையில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இரவுகள் பார்க்காம கிட்டத்தட்ட 30 நாள் வேலை செஞ்சாங்க. ஃபேக்ட்ரி மாதிரி கண்டிப்பாக சாப்பாடு போட்டு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நான் மட்டும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. கூட சேர்ந்து நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க. எந்த பைசா வாங்காமல் வாலண்டியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் சொன்ன பதிலில் உதவி செஞ்சது பிடிச்சது. நாங்கள் போய் கொடுத்துட்டு வந்தோம். நீங்கள் நான் போய் கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் சேர்ந்தால் தான் பண்ண முடியும். எனக்கு அது ஆனஸ்ட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊர் சேர்ந்தால் தான் தேர் எடுக்க முடியும். அதை சொல்லுங்கள். இந்த ஜெயராமன் தனி மனிதாங்கிறது எதுவுமே பண்ண முடியும். நான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன்னா ஆயிரக்கணக்கான பேரோட உழைப்பு, அர்ப்பணிப்பு தன்மை. அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, குழந்தைகளை விட்டு போட்டு வர்றாங்க. நாளைக்கு எனக்கு ஒரு 1 லட்சம் வாக்காளர் போட்டோன்னா அந்த 1 லட்சம் வாக்காளர்கள் மட்டும் இல்லை, மித்த இருக்கிறவனுக்கு என்ன பண்ண போடணுமோ பொதுவான பிரதிநிதி நடத்தினா தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்.
ஆனால் இப்போ இங்கே நம்ம ஆஃபீஸ் வரவழி இல்லைங்கன்னா இல்லை ஆட்டோ டிரைவர்கிட்ட சும்மா அப்படி வெளியில் நின்று விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். சார் வந்து ரொம்ப சிம்பிள், அண்ணனை எப்போனாலும் பார்த்துடலாங்க, சாரை எப்போனாலும் பார்த்துடலாங்க. அது எப்படி ஈஸி அப்ரோச்சபிள் எம்எல்ஏவாக இருக்கீங்க? இல்லை, ஈஸியாக அப்ரோச்சபிள் இருக்க வேண்டியது எம்எல்ஏ என்னவா இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது மக்கள் பிரதிநிதி, அவங்களோட பிரதிநிதி நான். அவங்க தேவை என்னங்கிறது பண்ணுறத நம்ம இந்த இடத்துல போட்டுருக்கேன். அவங்களா தான் என்னை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. எம்எல்ஏன்னு வானளாவிய அதிகாரமாக இருக்குது. சாதாரண மனிதன் தான். அவங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு போய் அரசனோட கவனத்துக்கு கொண்டு போகணும். எனக்கு பிரதிநிதியாக போட்டிருக்காங்க. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிக முக்கியத்துவங்களை கொடுத்து அந்த பணிகளை செய்யறதுக்கு ஏதுவாக இருக்குது. அதுக்கு அதிகாரம் வேணுங்க. அரசியல் பண்ணணும்னு கேட்டீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க. அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இல்லைன்னா அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அது ஃபார்வர்ட் பண்ணுற கூட தான் இருக்க முடியும். ஒரு ஸ்ட்ரெயிட் கொஸ்டின், 350 கோடி ஸ்கேம் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு பலத்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அது என்ன விஷயம்? தமிழின் தொகுதியே இல்லை நீங்கள். ஆமாம், இந்த தொகுதி கிடையாது. நீங்கள் தொகுதி இல்லை, 350 கோடி இல்லை, 3500 கோடி சொல்லிட்டு இருக்கேன். தெரியும் உங்களுக்கு? இது கம்மியாக சொல்கிறேன்னா கம்மியாக சொல்லிட்டீங்க. சமூக வலைதளங்களை ட்ரோல் பண்ணி 3500 கோடி போடுறாங்க. சரி, நான் என்னோடய ரியல் எஸ்டேட் வாழ்க்கையில் 30 ஆண்டு காலம் நிறையா போகுது. சில பேர் வருவாங்க, ஒரு லேண்டு வாங்கியிருப்போம், 2 சென்ட் 5 சென்ட் வாங்கியிருப்பாங்க. வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டு சிறுக குருவி சேத்திர மாதிரி சேர்த்தி ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க. இப்போ வாங்கி கைமாற்றி விற்றுட்டு போயிருப்பாங்க. வாங்குறதுக்கு டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இப்போ இந்த பேரல் டாக்குமெண்ட் வச்சுக்க மாட்டாங்க, மூலப்பத்திர ஆவணங்களாக வச்சுருக்க மாட்டாங்க. நான் எனக்கு இன்றைக்கி வாழ்நாளில் 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட லேஅவுட்டுக்குமே ஃபைல் தனியாக வச்சுருக்கேன். என்னை யார் தேடி வந்தார் ஒரு செட்டு எடுத்து கொடுத்து ₹1 கூட பணம் வாங்க மாட்டேன். எடுத்து கொடுத்து வேறு ஏதாச்சும் தேவைன்னா கூட சொல்லி ஹெல்ப் பண்ணுவேன். இப்படியெல்லாம் சர்வீஸ் பண்ணுங்கிறது நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் இல்லையா. என் மேலே அந்த வழக்கு இருக்குது, இந்த வழக்கு இருக்குதுன்னு சும்மா நேரம் ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் ஒரு அரசியல் விமர்சனம் பண்ண சொல்ல முடியும். என் மேலே ஒரு 10 கேஸ் இருக்குது. எந்த மாதிரி கேஸுன்னு தெளிவாக எடுத்துக்கேன். பொதுமக்களுடைய தேவைகளுக்கு வேண்டி நம்ம போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அந்த மாதிரி வழக்கு தான் 10 வழக்கு வழியாக ஒரு கிரிமினல் வழக்கு கூட தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. நம்ம பேரில் நாணயம் இல்லைன்னா தொழில் பண்ண முடியாது. கரெக்டுங்க. ஏன்னா நம்ம சிங்கானூர் தொகுதியோட சிட்டிங் எம்எல்ஏ 2021 மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்க? இன்னைக்கு முயற்சி எடுத்து நாளைக்கு ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக 5 ஆண்டு காலமாக மக்கள் பணியாற்றிருக்கேன். சட்டமன்ற உறுப்பினர் நிதி சரி, சட்டமன்ற உறுப்பினர் நிதி இல்லாமல் என்னுடைய சொந்த முயற்சியில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு என்னங்கிற மனப்பூர்வமாக தெரியும். உபகாரம் மட்டும் உபத்திரம் இருக்காதனால எந்த தொழில் நிறுவனங்களுக்கோ கட்டுப்பாடு யாருக்கோ உபத்திரம் இருக்காது. 5 ஆண்டு காலத்தில் போட்ட விதை கண்டிப்பாக மரமாகி கண்டிப்பாக 26 வெற்றி நிச்சயிக்கப்பட்ட வெற்றி. உங்களோட 2026 மேனிஃபெஸ்டோன்னு அதை படித்தேன். கல்வி சம்மந்தமாக, மேல் படிப்பு சம்மந்தமாக, போட்டித் தேர்வுகள் சம்மந்தமாக ஒரு மையம் அமைக்கணும் அப்படின்னு இருக்கீங்க. எதனால் அந்த எண்ணம்? நான் படிக்கும்போது எங்கள் அப்பா நிறைய படிக்க வச்சோன்னு நம்ம வீட்டில் யாருமே டிகிரி இல்லை, நீயாவது படுறான் பாரு. ஸ்டேஜ் வளர்ந்து வரும்போது அவனோட வருத்தம் என்ன தெரிஞ்சா எனக்கு. இப்போ அப்பத்தில் விளையாட்டு பற்றியப்போ வரும்போது தெரில. நம்ம ஒரு பொசிஷனுக்கு வரும்போது கல்வியினோட முக்கியத்துவம் என்னங்கிறது தெரியுது. நான் உணர்ந்தேன். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க மேக்ஸிமம் எதாவது படித்து தொழில் பண்ண போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் யூபிஎஸ்சி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி தேர்வு, பேங்க் எக்ஸாமு, ரயில்வே வேலைக்கு போகக்கூடிய இதுக்கு ஒரு சிறந்த பயிற்சி மையம் அமைச்சு கொடுத்தோம்னா நம்ம குழந்தைகளுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது என்னோட கனவு. அரசு உதவியோடு கண்டிப்பாக செய்வேன். அதே மாதிரி நான் பன்னடுக்கு அடுக்குமாடி தொழில்பேட்டைன்னு ஒரு விஷயத்தை நான் படித்தேன். இந்த சிறு குறு தொழில் நிறுவனத்துக்கான ஒரு நல்ல விஷயம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். செஞ்சாலும் ஒரு தொகுதியில் சிறு குறு தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன ஒர்க் ஷாப் இருக்குது. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதிகபட்சம் 500 செடி வரைக்கும் இருக்குது. குரலான பாதையில் தான் இருக்குது. அங்கே போய் ஒரு டெம்போ கொண்டு போய் லாரி கொண்டு போய் அவங்க ஒரு ஜாப்பார் எடுத்து ஓட்டுவாங்க. அதை கூட பொருட்கள் உள்ளே கொண்டு போக முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தா 50,000 பேர் பட்ட கம்பெனி இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் சின்ன ரொம்ப வாடகை கட்டடத்தில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல தொழில்பாட்டை பட்டி தரும்போது வளாகத்தில் ஒரு 500 சரடியில் அவங்களுக்கு அரசு பூரா இன்னைக்கெல்லாம் ஃப்ரீயாக பண்ண முடியாது. லேண்டோட காஸ்ட்டும் இருக்குது. அதனால் அரசு சப்சிடியோட மானியத்தோட அரசே கடன் உதவி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஏதுவாக இருக்குது. பார்க்குறப்ப மக்கள்கிட்ட பேசுகிறப்ப மக்கள் உங்கள் மேலே ஒரு பேரன்பு வச்சுருங்க. அது எல்லோரும் கிடைக்காதுங்க. என்ன காரணம்? இப்போ வாக்கு சேகரிக்கு போயிட்டுருக்கு. சில தாய்மார் கட்டியை வச்சு கையை பிடிச்சிட்டு இது பண்ணுறாங்க. சில பெரியவர் கூட நடக்கவே முடியல. நானே வண்டிட்டு வரங்க ஓடிட்டேன். இமோஷனாக அழுதுட்டார். எனக்குள்ளேயே பெரிய ஒரு இது இல்லை, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏதோ ஒரு விதத்தில் பண்ணியிருப்போம். அவங்க அதை சொல்கிறேன், ஞாபகப்படுத்தி எனக்கு ஞாபகம் இருக்காது. எத்தனையோ விதத்துக்கு ஏதோ பண்ணுறோம். இல்லை நீ அன்றைக்கி அதை பண்ணீங்க இதை பண்ணீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டா முடித்து நல்லா இருங்க.
நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. தையல் எந்திரம் கொடுத்துருக்கலாம், பெட்டிக்கடை நிறைய பேர்த்துக்கு வச்சு கொடுத்துருக்கலாம், சில பேர்த்துக்கு அயன் பாக்ஸ் மிஷின் கூட கொடுத்துருக்கலாம், சில பேர்த்துக்கு கல்வி உதவி கொடுத்துருப்பேன், சில பேர்த்துக்கு மருத்துவ உதவி கொடுத்துருப்பேன். அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்காரர் கொண்டு வந்து கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணாங்க, நீங்கள் தான் பண்ணி கொடுத்தீங்க. ஒரு ஹார்ட் சர்ஜரி போனோம், நீங்கள் தான் பண்ணி கொடுத்தீங்க. நான் யாரையும் ஞாபகம் வச்சுக்கிறதில்ல, நம்ம கொடுக்குற பண்ணுறதில்ல. அவங்க நீ உயிரோடு இருக்கிறனா நீங்கள் தான் அந்த மாதிரிலாம் சொன்னால் எனக்கே ஒரு மாதிரி ஆகிடும். கட்டிப்பிடிச்சி அழுதுட்டாங்க நிறைய இடத்துல. நல்லதை பண்ணும்போது நமக்கு ஒரு காலத்தில் அது உதவும். இந்த மாதிரி சமயங்களில் இன்னும் இயக்கத்தை சார்ந்துன்னா கூட இயக்கத்தை தாண்டி எனக்கு 1% 2% வருதுன்னா இந்த மாதிரி நான் செஞ்ச செயல்கள் இருக்கலாம். அதுக்கிட்ட கண்டிப்பாக. ஆனால் மக்கள் உங்கள் மேலே பேரன்பு வச்சுருக்காங்க. நான் வரப்போ கொஞ்சம் நான் அந்த வேலைலாம் பண்ணுவேன், விசாரிச்சுட்டு வந்தேன். பேரன்பு வச்சுருக்காங்க. ஏதோ உங்களோடையே சேர்ந்து போய் கொஞ்சம் பார்த்துடலாமா? தாராளமாக வாங்க போய் பார்க்கலாம். இதான் வேணும், வாங்க போல இருந்தேன். சார் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு மினிமம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். அதுக்கு மேலே டபுளாக கிடைச்சா போனஸ் கிடைச்சா நீ என்ன சார் பண்ணுவீங்க? அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? கொண்டாட வேண்டியது தான். என்னோடய வாழ்க்கையில் அப்படி இல்லை சார். உண்மையிலே மறுவருவி அதே எனக்கு போனஸ் தான். அந்த போனஸை என்னோட ஆயுள் காலத்தில் இந்த மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதுதான் என்னோட லட்சியம் கூட. அண்ணா சொல்லுண்ணா. ஒரு பேக்கரி, என்ன பேக்கரின்னு ஒன்று இருக்குண்ணா. நான் பழைய டீ சாப்பிட்ருவோமா? ஃபேமஸான பேக்கரினா 40 வருஷமாக கடை இருக்குது. தாராளம் டீ சாப்பிட்றோம். கோயம்புத்தூர் டீ ஸ்டார்ட் பண்ணேன். என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு? டீ இருக்கா? பப்ஸ் வச்சுருக்கா? சிக்கன் பப்ஸ் தான். ஒரு ஆரஞ்சு பப்ஸ் கட் பண்ணுங்க. பிஸ்கட் 2 பிஸ்கட். என்ன பேக்கரி? சால்ட் கொடுங்க. டீ வந்து எனக்கு உங்களுக்கு என்ன டீ சார்? எந்த டீனாலும் ஓகேண்ணா. நீங்கள் தான் சொன்னீங்க என்ன டீ உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் சொல்லுங்கள். அவருக்கு டீ என்ன ஸ்பெஷல் டீ ஒன்று கொடுத்துட்டு அவருக்கு. எனக்கு பிளாக் டீ வரும். பிளாக் டீ இல்லாட்டி லெமன் டீ. சுகர் போட்டு நார்மல் சுகர். கோயம்புத்தூரோட பேக்கரி ஜாஸ்தியாக இருக்குது. நார்மலாக சென்னையை விட போட்டு ஒரு 10,000 கடைக்கு மேலே இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து 10,000 பேக்கரி இருக்குது. காலை சாப்பிட்ற 5 மணிக்கு டீ குடிச்சா இன்னும் ஓடாது. தம்பி நல்லா இருக்கு தம்பி, எப்படி போயிட்டுருக்கு? பார்த்து சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? எல்லாம் சொல்லு. நன்றி 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 நன்றி. ஒரு கனெக்டடாக இருக்கணும்னா நம்ம விளையிடக்கூடாது மக்கள்கிட்ட. கண்டிப்பாக. இது பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவங்களோட சுபதக்க நிகழ்ச்சியில் பெரிய விஷயம் என்ன, கட்சியில் இருப்பாங்க, அர்ப்பணிப்புடன் 10 வருஷத்துக்கு உழைப்பாங்க. அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு திருமண நிகழ்வாக இருக்குது, முதல் துக்க நிகழ்ச்சியாக இருக்குது, அது கட்டாயம் நம்ம போய் கலந்து போகணும். அதுதான் நம்ம செய்கிற கைமாரோடைய வேறு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்ஸ்ண்ணா. நன்றி நன்றிங்கண்ணா. அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களோட மக்களாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ணன் வந்து இந்த பேக்கரினா அந்த பேக்கரி சும்மா வாங்க டீ சாப்பிட்லான்னு சொல்ல, அதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாரு. 40 வருஷம் மேலே இருக்குங்கிறாரு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இங்கே ஃபேமஸ் அந்த கோகனட் பால்னா இருப்பாருங்க. சரிங்க சரி. சரி நன்றி நன்றி நன்றி. சரி 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 சரி. ரேஷன் கடை திறந்து வச்சப்போ பார்த்தேங்கிறாங்க அவங்க. என்னோடய தொகுதியில் 5 வருஷத்தில் 14 ரேஷன் கடை கொடுத்துருக்கேன். வாடகை கட்டணம் வைக்கிறது, சிலதெல்லாம் ஓட்டு வீட்டில் கொடுக்கு. மழை வந்தால் அரிசி வெள்ளாட வச்சுருப்பாங்க, பாதுகாப்பு இருக்காது. சட்டமன்ற உறுப்பினர் நிதி ஆண்டுக்கு 3 கோடி ரூபா தான். ஒரு ரேஷன் கடை 25 லட்ச ரூபா வேணும். 14 ரேஷன் கடை கொடுத்துருக்கேன். 12 அங்கன்வாடி மையம் கொடுத்துருக்கேன். சிறு குழந்தைகள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, கர்ப்பிணி தாய்மாருக்கு ஊட்டச்சத்து கொடுப்பாங்க. 12 அங்கன்வாடி கொடுத்துருக்கேன். பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பேருந்து நிறுத்தம் 10க்கு மேற்பட்ட பேருந்து நிறுத்தம் நிழல் கூட கொடுத்து அது குடிநீர் வசதியோடு கொடுத்துருக்கேன். போனால் தாகம் முடிச்சா தண்ணி குடிக்கணும். கடி வாட்டர் ஏடிஎம் வேறு பியூரிஃபைடு வாட்டர், இது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். வாட்டர் ஏடிஎம் எங்கே கொடுத்துருக்கோம்னா மாநகராட்சி துப்புரவு பணியாளர் இருக்காங்க. அவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 லிட்டர் டம்மு தான் வச்சுருப்பான் சராசரி ஒரு நாளைக்கு தண்ணி யூஸ் பண்ணுறது. மற்ற வீடு மாதிரி சம்பு போட்டு ஒரு 5000 லிட்டர் 10,000 லிட்டர்லாம் சேமித்து வைக்க முடியாது. 4-5 நாளைக்கு தண்ணி வண்டினாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. மழை காலங்களில் பார்த்திங்கன்னா சேறு சாதியமாக வரும் தண்ணி. அந்த கதையும் பிடிச்சி வச்சு குடித்தான்னா
காய்ச்சல் வரும், தலைவலி வரும். அதுக்கு வேண்டி அவங்க தனியாக அந்த துப்புரவு பணியாக இருக்கிற இடத்துலையே 2 வாட்டர் ஏடிஎம் போட்டு காயின் கொடுத்துருக்கோம். அந்த காயின் போய் ப்ரெஸ் பண்ணால் 20 லிட்டர்ஸ் வருது. ஒரு நாளைக்கு 40 லிட்டர் குடிச்சிக்கலாம். 6 அவர் சுத்தரிக்கப்படக்கூடியது. போங்களா? போலாங்க. அருமையான பேக்கரி, அருமையான பப்ஸ், அருமையான டீ. நல்லா இருக்கீங்களா? இருக்காது. அண்ணா நீங்கள் வந்து அந்த இயல்பாக மக்களை பார்க்கலான்னா நீங்கள் வந்து இறங்கி இந்த பேக்கரியோட பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி பேசுகிறீங்க. உண்மைதாங்க. கோகனட் பால் பிஸ்கட்னா, கோகனட் பால்னா என்எம்பி பேக்கரினால கோகனட் பால், கோகனட் பிஸ்கட் தான் ஃபேமஸ். இப்படி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதுங்க. போலாம் ஆஃபீஸ்க்கு. ஜெயராமன் சார் சிங்காநல்லூர் தொகுதியில் எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காரு? வேணுமுங்கிற உதவி பண்ணியிருக்காரு சாமி. ஆனால் படிக்கிற குழந்தைகள்லேருந்து கோயில் குளத்துக்குலேருந்து ஒரு லைட் எரியலைன்னா பதவியில் இருந்தாலும் இல்லாட்டி அவர் செய்கிற கடமையை செஞ்சிடறாரு. வாலிபால் செஞ்சு கொடுக்குறாரு, ரேஷன் கடையை செஞ்சு கட்டி கொடுத்தாரு. அவர் பொறுப்பில் இல்லை இருந்தாலும் அவர் வேணுங்கிறது மக்கள் எது கேட்குறாங்களோ அத்தனை உதவி அவர் செஞ்சு கொடுக்குறாரு. மீண்டும் அவர் வரணும்னு நாங்கள் கோடான கோடி தெய்வத்தை கையிருக்கோம். தங்கமணின்ற ஒரு அம்மாவுக்கு 13,000 ரூபா செல்லாத நோட்டுகளை வீடு தேடி வந்து அந்த அம்மாவோட கதறல் கேட்டு அந்த அம்மாவுக்கு வீடு தேடி வந்து அந்த பணத்தை வந்து மாற்றி கொடுத்து சொந்த கையிலிருந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்து அந்த அம்மாவுக்கு இது பண்ணாங்க. அந்த அம்மா கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே இங்கெல்லாம் போயும் முடியாததை நம்ம ஜெயராமண்ணை சொந்த பணத்துலேருந்து கொடுத்து அந்த அம்மாவுக்கு உதவி இருக்காங்க. ஸ்கூலுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறாருங்க. அப்புறம் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுறக்கு பண உதவி பண்ணுறாரு. எப்போ கூப்பிட்டாலும் அவர் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசுவார். 24 ஹவர்ஸு அவர் ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டார். எங்களுக்கு என்ன வேணும்னாலும் அவர் வந்து கூட இருந்து எங்களுக்கு அண்ணனாக அவர் செஞ்சு கொடுத்துருக்குறாரு. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர் இருக்கிறாரு. கொரோனா டைமில் ஜெயராமன் தான் யார் இவங்க கட்சி எந்த கட்சி நல்லா பார்க்கல. எல்லாத்துக்கும் வந்து மக்கள் 98,000 குடும்பங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அரிசி பருப்பு மளிகை பொருளாக வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்து அந்த கொரோனாவிலிருந்து நம்மளை எல்லாம் காப்பாற்றின மனுஷன் ஜெயராமண்ண. சிங்காநல்லூர் தொகுதி மக்கள் நேராக போட்ட என்ன வேணாலும் கேட்டாலுமே அதுக்கு இல்லைன்னு முகம் சொல்லிக்காமல் தன்னால் முடிஞ்சதை வந்து அவர் கொடுத்து ரொம்ப உதவி செஞ்சுட்ருக்கிறாரு. சிங்காநல்லூர் தொகுதி மக்கள் நிறைய பேர் அவரால் பயன்பெற்று சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க, நல்லா வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த 5 வருஷத்தில் என் பையனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் வந்துச்சுங்க. ஒரு எம்எல்ஏ இல்லாமல் எனக்கு ஒரு அண்ணனாக இருந்து அவர் ஹெல்ப் பண்ணார். என் பையனுக்கு ஃபீஸ் கட்டி இந்த செகண்ட் முதல்ல அவர் தான் படிக்க வச்சுட்ருக்கிறாருங்க. அவர் எம்எல்ஏ நாங்கள் சொல்ல மாட்டோம், எங்கள் அண்ணன் தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த செகண்ட் முதல் 5 வருஷத்தில் வந்து என் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தது அண்ணன் தான். என் பையனுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது அண்ணன் தாங்க. அதனால் எனக்கு என் டைமும் வந்து நான் கூப்பிட்டா உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறது எங்கள் அண்ணன் தான். நான் வந்து எங்கள் அண்ணனாக தான் இது பண்ணுறேன். எம்எல்ஏவாக நான் இது ஃபீல் பண்ணி நான் ஒர்க் பண்ணலைங்க. அங்கே மக்கள் சேவைக்காகவே அவர் இருக்கிறாரு. கடவுளாக பார்த்து எங்களுக்கு கொடுத்தது அவரை. எங்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருவார் எங்கள் அண்ணன். அவர் தான் ஜெயிக்கணும், அவருக்கு தான் எங்கள் ஓட்டு எல்லாமே. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இங்கே நிற்கிறாங்க. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே எம்எல்ஏ இருந்து பணியாற்றியவர். அவரும் தொகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கின்றார். உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தவர். மீண்டும் உங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்க உங்களுடைய பகுதி மீண்டும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பெற அருமை சகோதரர் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்கின்ற அருமை திரு KR ஜெயராமன் அவர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறார். சிங்காநல்லூர்ல வேட்புமனு தாக்கல் செய்த பிறகே உறுதி. அண்ணன் ஏன் பிரச்சாரம் பண்றாரு கூட தெரியல. மக்களுக்கு நன்றி தான் சொல்லணும். அண்ணன் தாய்மார்களை பார்த்து நன்றி தான் சொல்லணும். தாய்மார்களே நன்றி, தாய்மார்களே நன்றி, அம்மாக்களுக்கு நன்றி, வாக்காளருக்கு நன்றி, மறுபடியும் எனக்காக என் கூட நிற்கிறீங்க, நன்றி தான் சொல்லணும். ஆனா இவரும் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பிரச்சாரமா பண்றாரு. நானும் பேப்பரை பார்க்கறேன். காலையில 6 மணிக்கு பாயிண்ட் போனாருன்னா 10 மணி 12 மணி வரைக்கும் போயிட்டே இருக்கார். அது இவருடைய கடமை. மக்களை பார்க்கணும். எந்த மக்களும் கூட நம்மளை தப்பா எடுத்துக்க கூடாது. ஜனநாயகத்தில் எப்பொழுதுமே ஜெயித்து விட்டோம் என்கின்ற ஆணவமும் கர்வமும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது என்பதற்கு ஒரு இலக்கணமாக நம்முடைய அண்ணன் சிங்கையினுடைய ஜெயராமன் இருக்கிறார். வெற்றி வேட்பாளர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய வேட்பாளர், பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதி மக்களுக்காக சட்டமன்றத்திலே பல கவன ஈர்ப்பு தீர்மானமும் பல கேள்விகளும் கேட்டு இந்த தொகுதி மக்களுக்காக சுழன்று பணியாற்றி இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த முறை இந்த மாதிரி மக்களுக்கு பணியாற்ற முடியுமா என்று அனைத்து மக்களும் நற்பதிப்பை பெற்று இன்றைக்கு சிறப்பான முறையிலே மீண்டும் நம்முடைய சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எடப்பாடியார், அதே போல மாண்புமிகு
பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள், அதே போல அண்ணன் டிடிவி தினகரன், அண்ணன் அன்புமணி ராமதாஸ், அண்ணன் ஜி கே வாசன் உட்பட அனைத்து, அண்ணன் ஜான் பாண்டியன், அண்ணன் ஏசி சண்முகம், அதே போல இன்னும் பல்வேறு கட்சிகள் ஐக்கிய உட்பட பல்வேறு கட்சியுடைய வெற்றி வேட்பாளராக, எளிமையான வேட்பாளராக, இன்றைக்கு அனைத்து மக்களும் அன்பாக படக்கூடிய வேட்பாளராக நம்முடைய KR ஜெயராம் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் ஒரு பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம்.